பார்த்தீங்கன்னா இப்போது நாம் ஒரு MG995 இந்த மோட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கியர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி கியர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த கியர் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எக்ஸாக்ட் அவுட்புட் வரும். இது அவுட்புட் ஷாஃப்ட். ஆனால் இந்த அவுட்புட் ஷாஃப்ட் எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கியரோட பாட்டம் பீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான கியர் இருக்குது, அதுதான் இதில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, இன்சைட் திஸ் இங்கே பாருங்கள் ஒரு மோட்டார் இருக்குங்களா, இதுதான் வந்து மொத்த யூனிட்டையும் ரன் பண்ணுற மோட்டார். ஸோ இந்த மோட்டாரில் ஒரு கியர் அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கியரில் மேலே இருக்கிற போர்ஷன் தான் இதில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த குட்டி கியர் தான். இந்த கியர் வந்து ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். ஆனால் இது பக்கத்தில் எது கனெக்ட் ஆகிருக்கு, இதோட கனெக்ட் ஆன இந்த கியர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கியர். ஸோ இந்த பெரிய டிஸ்க் உள்ள இந்த கியர் தான் வந்து உங்களோட இந்த சின்ன கியர்னால் அதிக ரவுண்ட்ஸ் ரன் ஆக போகுது. ஸோ இது 1000 ரவுண்ட்ஸ் ரன் ஆகுதுன்னா இது 100 ரவுண்ட்ஸ் தான் ரன் ஆகும். ஏன்னா இது டயாமீட்டர் பெருசு. ஸோ டயாமீட்டர் பெருசாக நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் பெர் மினிட் வந்து குறையும். ஸோ இது வந்து 1000 டைம்ஸ்னால் இது 100 டைம்ஸ். ஸோ இது வந்து 10 டைம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் ஸ்பீடு. ஆனால் அதே டைம் இதோட டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதோட சென்டர் பொசிஷனை பாருங்கள், இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக நீங்கள் ஈஸியாக உங்களால் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஈஸினஸ் எதனால் கிடைக்குதுன்னா, அந்த டார்க் இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகறனால கிடைக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய கியர் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட்டில் டார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நீங்களால் பெரிய கியர்ஸ் போட்டிங்கன்னா மோட்டரோட சைஸ் ரொம்ப பெருசாகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மல்டிபிள் கியர் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஸ்பீட் கியர் இந்த கியரில் கனெக்ட் ஆகிறதுனால லோ ஸ்பீடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள் 1000 to 100 இங்கே கன்வெர்ட் ஆகிருக்கும். அதே கியரில் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு கியர் கொடுத்துருக்காங்களா குட்டியாக. ஸோ உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் தெரியும். ஸோ இந்த குட்டி கியர் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கியரில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா, இது 100 டைம்ஸ் இந்த குட்டி கியர் ரன் ஆச்சுன்னா இந்த கியர் 10 டைம்ஸ் தான் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்பீட் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ இப்படி ஸ்பீட் ரெடியூஸ் ஆகிட்டே வரனால ஃபைனல் அவுட்புட் ஷாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை டார்க் கிடைக்கும். ஸோ இந்த மோட்டரோட டார்க் பார்த்தீங்கன்னா 5 to 6 kgcm வரைக்கும் இதில் டார்க் எடுக்க முடியும். ஸோ இந்த சென்டர் ஷாஃப்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg வரைக்கும் லோடை வந்து லிஃப்ட் பண்ண முடியும். 10 cm டிஸ்டன்ஸில் மட்டும்தான். டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா உங்களால் வந்து அதிக வெயிட்டை லிஃப்ட் பண்ண முடியாது. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த டார்க்கோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா லிஃப்டிங் ஃபோர்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த ஷாஃப்டோட சென்டர்லேருந்து 1 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அது 5 kg வரைக்கும் இதால் லிஃப்ட் பண்ண முடியும். 5 kgக்கு மேலே இருந்ததுன்னா லிஃப்ட் பண்ண முடியாது. ஓகே காய்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.